மாதாக்கு உள்துறை அமைச்சர் வாழ்க. அன்பு பாசம் நிறைந்த வருங்கால முதல்வர் ஐயா அவர்களை மக்கள் சார்பாக வருவார்கள் என்ற வரவேற்கிறோம். நம்முடைய 6ஆம் நம்பர் கிளையினுடைய இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திலே இந்த குழுவினுடைய தலைவர் பாலச்சந்திரா அவருடைய தலைமையிலே இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே இந்த கிளையினுடைய கேந்திர பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கலிபெருமாள் அவர்களே, மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஓ அனிதா அவர்களே, இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் SR பாஸ்கர் அவர்களே, இந்த தொகுதியினுடைய மண்டல தலைவர் மரியாதைக்குரிய அனுசூய் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் தமிழ்மணி அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரி சங்கீதா அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் தனிகாசலம் அவர்களே, மரியாதை வெங்கடபதிஜி அவர்களே, மற்றும் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் ஓம் ஜெயம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கின்ற அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2021ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் நான் முதல்ல இந்த தேர்தலில் கூட்டணியுடைய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்தில் நான் போட்டி, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நான் இப்போ இந்த தொகுதிக்கு அப்போ நான் புதுசாக வந்து அந்த தொகுதியில் நின்று இருபது நாள் தான் தேர்தல் இருக்கிறதுக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான் நான் அந்த தொகுதிக்கு வந்தேன். தேர்தல் நின்னேன், வீடு வீடாக ஓட்டு கேட்டோம். அதிலே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு 8000 பேருக்கு நம்ம தொகுதியில் ஓட்டு கேட்க முடியல. குறிப்பாக ரிங்காரெட்டிப்பாளையம் அந்த பகுதியெலாம் ஓட்டே கேட்க முடியல. அதுக்குள்ளே தேர்தல் நேரம் நெருங்கிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு கொரோனா தொற்று வந்து நான் வந்து மருத்துவமனையில் நான் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் தொடர்ந்து நான் தேர்தல் ஓட்டு போகிற அன்னைக்கு கூட நான் இந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட சூழல்லையும் நீங்கள் எல்லாம் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையோடு நான் வந்தால் அதெல்லாம் செய்வேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் எனக்கு வாக்களித்தீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள. நீங்கள்லாம் எந்த நம்பிக்கையோடு எனக்கு வாக்களிச்சீங்களோ அந்த நம்பிக்கையோடு அந்த நன்றி உணர்வோடு உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு தொடர்ந்து இரவு பகல் பாராமல் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வேலை இந்த தொகுதியில் இந்த 5 வருஷத்துல நிறைய வேலைகள், ரோடு வசதி, தண்ணி வசதி, மின்சார வசதி, இப்படி என்னென்ன வசதியெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம்.
அதே பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் கிட்டத்தட்ட நம்ம தொகுதியில் 4000க்கு அதிகமான பேருக்கு முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை நம்ம தொகுதியில் 3580 பேருக்கு மேலே மகளிர் உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி அதிகப்படியான நம்முடைய தொகுதிக்கு எந்த அளவுக்கு அதிகப்படியாக நம்முடைய திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் இன்றைக்கு பாடுபட்டு நம்முடைய தொகுதிக்கு அந்த திட்டங்கள் பாண்டிச்சேரியில் அறிமுகப்படுத்த உடனே, ஏன்னா நம்ம இந்த கடைக்கோடியில் இருக்கிறோம், நம்முடைய மக்களுக்கு உடனடியாக கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக பாண்டிச்சேரியில் ஒரு திட்டம் அறிவிச்சா அடுத்த மறுநாளே மண்ணாடிப்பட்டு தொகுதி கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை அதிகாரிகிட்ட பேசி உடனடியாக அந்த தொகுதியில் கொடுக்கின்ற வழக்கம் தான் இன்னைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு. நீங்க எந்த நம்பிக்கையோடு எனக்கு வாக்களிச்சிங்களே, இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் கேட்டோம், நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி சொன்னாங்க. நான் உங்களிடத்துல இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோடு பூமி பூஜை போட்டுட்டோம், அங்கே இருக்கிற தார் எஸ்டிமேட்டு, அதனால அந்த வேலை நின்றுது, அதனால திரும்ப இன்னும் அது ஆரம்பிக்கப்படாமல் இருக்கு. அது கொஞ்சம் காலதான். எதுவுமே இந்த தொகுதியில் நடக்காமல் இருந்ததெல்லாம் இன்னைக்கு 5 ஆண்டுகள்ல எல்லாத்தையும் முடிக்க முடியுமானா முடிக்க முடியல. ஆனா 90% வேலைகள் மக்கள் எதெல்லாம் எங்கிட்ட சொல்றாங்களோ அந்த குறைகள்லாம் உடனே காது கொடுத்து கேட்டு அதெல்லாம் உடனே இன்னைக்கு நிறைய நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இன்னும் 10% வேலைகள் முடிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா 10 வருஷமா செய்யாத வேலையை 5 வருஷத்துல நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான தேவையான பணம் வேணும், அரசாங்கத்துல இருந்து பணம் வாங்கணும், அதை சாங்ஷன் வாங்கணும், அதை நம்ம முயற்சி எடுத்து செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக இன்றைக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். வீடும் விடுபட்டு போனங்க திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதை எதிர்காலத்தில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த உத்தரவாதத்தை நான் இன்னைக்கு உங்களுடைய நான் தாராளமாக இன்னைக்கு நான் கொடுக்குறேன். அது நிச்சயமா அதை விடுபட்டு போன அந்த திட்டங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே நாங்கள் உங்க இடத்துல கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதி இன்னைக்கு நம்ம அமைச்சராக இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நிறைய குறை இருக்கும், நம்ம நேரடியாக சந்திக்க முடியல, நேராக பார்க்க முடியல அப்படின்லாம் உண்மைதான். இன்னைக்கு நம்ம அமைச்சராக இருக்கிறதால தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை உடனுக்குடன் நமக்கு செய்ய முடியுது. அதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுமானா நிச்சயமாக செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு அமைச்சராக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதால தான் இன்னைக்கு நம்ம மண்ணாடிப்பட்டு தொகுதினா ஒரு மதிப்புமிக்க ஒரு தொகுதியாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதி வந்திருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னை பார்க்க முடியலனாலும் இங்க இருக்கிறவங்க நம்ம ஆட்கள் எங்க ஆளுங்க உங்க என்னென்ன குறைகள் சொல்றீங்களோ அதை உடனே எங்கிட்ட சொல்லி எங்கிட்ட சண்டை போட்டு நிறைய நேரத்தில் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவர் கலிவர்மன் ஆகட்டும், முருகன் ஆகட்டும், இங்க இருக்கிற நம்ம தலைவிகள் ஆகட்டும், இங்க இருக்கிற நம்முடைய பாலாகட்டும், அண்ணன் ஆகட்டும், சங்கீதா ஆகட்டும், வச்சலாவாகட்டும், வச்சலா எங்க ஆளுங்க ரைட் வச்சலா ஆமா வாங்கி கொடு, தனலட்சுமி, இவங்க எல்லாமே உரிமையா கேட்டு எங்க மக்களுக்கு அதை செய்யணும், இது செய்யணும், அது விட்டு போச்சு, இது விட்டு போச்சுன்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். யாருக்கும் நாங்க விடுபட்டது இல்லை. என்னுடைய கவனத்துக்கு நான் எதையுமே எப்போதுமே அலட்சியமா எடுத்துக்கிறது இல்லை. 11 இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 4-5 இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னும் இங்கே வேலை முடியல. வேலை முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் எந்த இதுவும் கிடையாது. அதனால நீங்க சொல்ற குறைய ஒன்று சரி பண்ணி தான் இருக்கிறோம். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் காலதாமதம் ஆகுது, ஒரு சில நேரம் காலமாகுது. அதெல்லாம் உடனடியாக அதை அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் சீக்கிரமா அது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கிறேன். வெகு விரைவாக அதுவும் கனெக்ஷன் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ பஸ் ஸ்டாண்டு கேட்டிருக்கீங்க, ஒன்றா செஞ்சு கொடுப்போம். இப்போ நான் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 5 வருஷத்துல நீங்க எல்லா விஷயமும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியுமானா செஞ்சிட முடியாது. பண வசதி வேணும். கவர்மெண்ட்ல இருந்து பணம் வாங்கி பண்றதுன்றது அவ்வளவு எளிது இல்லை, அவ்வளவு ஈஸி இல்லை. இதுக்கு எவ்வளவு நான் எந்தெந்த இடத்துல பணம் வாங்கியிருக்கேன் எனக்கு தான் தெரியும். இதுல மத்திய அரசுல கொண்டு நான் இது பண்ணி பணம் வாங்கி இன்னைக்கு நிறைய ரோடுகளை இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். ரோடு போறதுனாலும் சரி, இன்னைக்கு நிறைய அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வைக்கலாம் மத்திய அரசு திட்டத்துல இருந்து பணம் வாங்கியிருக்கிறோம். அதனால இதெல்லாமே இந்த அளவுக்கு எல்லாமே நிறைவேற்றி இருக்கிறோம்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நாம இந்த இதுல அமைச்சரா இருந்து இதெல்லாமே நிறைவேற்ற முடியுதுன்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய தொகுதியில எல்லா திட்டங்களும் இன்னைக்கு ரோடு இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் தொடர்ந்து இந்த திட்டம் நடக்கணும்.
இந்த திட்டம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும். இன்னைக்கு முதியோர் பென்ஷன் ஆகட்டும், மகளிர் உதவித்தொகை ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற விடுபட்டு போன அந்த திட்டங்களை திரும்ப ஆரம்பிச்சு செய்யறதாகட்டும், இன்னைக்கு எதுவா இருந்தாலும் தொடர்ந்து நடக்கணும்னா திரும்ப நம்முடைய ஆட்சி வந்தாகும். நம்ம ஆட்சி வந்தாதான் இதெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியும். இன்னைக்கு வேற யாராவது வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியுமான்னா அந்தந்த வேலை அப்படியே நிற்கும். அந்தந்த வேலை எங்க நிக்குதோ அந்தந்த இடத்துல அப்படியே தான் நிற்கும். அதனால நமக்கு எந்த வித ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு இதுவும் நம்ம ஊருக்கோ நம்ம தொகுதிக்கோ இருக்க போறது இல்லை. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம். நீங்க எந்த சின்னத்தில் வாக்களிப்பீங்க? எந்த சின்னம்? அது சரியா கேட்கல. தாமரை சின்னம். நன்றி, வணக்கம். இந்த விடுபட்டு போன திட்டங்கள்லாம் உடனடியாக ஆரம்பிச்சு செய்யறதுக்கு உரிய அத்தனை நடந்துச்சு. அதை சுற்றி தரங்க உத்தரவாதம். இன்னும் அந்த லைன் கனெக்ஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் உடனே கட்டுக்கொண்டிருக்கிறது. எல்லா உயிருக்கும் சிறப்பிக்கும்